வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிப்பா கிச்சன். நான் உங்கள் செஃப் ஆர்கே. இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஷ் செய்ய போகிறோம், வெண்பொங்கல். இந்த வெண்பொங்கல் ஹோட்டல் சுவையிலும் கல்யாண பந்தியில் பரிமாற லெவலுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக எப்படி செய்ய சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது பச்சரிசி. இந்த பச்சரிசி வந்து ஒரு 250 கிராம் எடுத்து இன்னைக்கு நம்ம சுத்தமாக கழுவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு. அதுக்கு அடுத்தது மூங் டால், பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு 250 கிராம் எடுத்து நம்ம ஊற வச்சாச்சு. இதுக்கு அடுத்தது ரவை ஒரு 150 கிராம் எடுத்துங்க. இது நம்ம வறுக்கெல்லாம் தேவையில்லை, அப்படியே போடலாம். இப்போது நம்ம இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு குக்கரில் தண்ணி வச்சுட்டு இது நம்ம சுத்தமாக கழுவி வச்சுருக்க அந்த பருப்பு வந்து குக்கரில் போட்டுடலாம். குக்கரில் போட்டுட்டு வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. ஒரு 5 விசில் வர வரைக்கும் அது வேக விடுங்க. இப்போது இன்னொரு அடுப்பில் பச்சரிசி வேகத்துக்காக தண்ணி வச்சு நம்ம ஒரு பாத்திரத்தில் இப்போ அந்த பச்சரிசி அதில் போட்டுருங்க. தண்ணி வந்து மெஷர்மெண்ட் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பச்சரிசி பொறுத்த வரைக்கும் இது இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வந்து ஒரு 80% 90% நல்லா குக் ஆகட்டும். குக்கான உடனே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 5 விசில் வேக வச்சுக்கிற பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா மசீதுவாயாச்சு. நல்லா அது வந்து கலக்கிட்டு இப்போ அந்த பருப்பு எடுத்து நம்ம இந்த பச்சரிசியில் போட்டுட்டோம். இந்த லிக்யூடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. கொஞ்சம் நம்மளுக்கு அது தேவையான சால்ட்டு, ஜிங்கர் வந்து நல்லா சாப்பிடு பண்ணி இது கூடவே பார்த்தோம்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு அடுத்தது தான் வந்து நம்ம சூப்பராக நம்மளுடைய ஸ்பெஷல் வெண்பொங்கலுடைய ஹைலைட்டு. நம்ம எடுத்து வச்சுக்கிற 150 கிராம் ரவையை இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட சொல்லுங்க. அந்த கட்டி வந்து சின்ன அளவு கூட கட்டாத லெவலுக்கு நீங்கள் கலரிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த நம்ம வெண்பொங்கல் ஸ்டைலில் இது ரொம்ப முக்கியமானது. அதே போல் 150 கிராம் 250 கிராமுக்கு வந்து ஒரு போதுமான அளவாக இருக்கும். ரொம்ப அதிகமான ரவை நம்ம சேர்த்தா கூட இதில் நம்ம ஸ்ட்ரக்சர் வராது. இப்போ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு இப்போ நம்மளுடைய பொங்கல் ரெடி. இதுக்கான தாளிப்பு வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ 250 ml வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிடலாம். கூட ஒரு பெப்பர் வந்து ஒரு 40 கிராம். பெப்பர் வந்து நல்லா வந்து பொரியட்டும். வெடித்து நல்லா வந்து அடங்கின பிறகு நம்ம சீரகம் ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். கூடவே முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம், கறிவேப்பிலை, இப்போ நம்ம எடுத்து ரெடியாக வச்சிருக்கிற வெண்பொங்கல்ல இந்த தாளிப்பு ஊற்றிருங்க. இப்போ நீங்கள் கெட்டிமாக வந்து இறுகி போயிருக்கும். இப்போ நம்ம தாளிப்பு ஊற்றிட்டு நம்ம ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சும்மா லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் தலை சும்மா அல்வா பதத்துக்கு அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ கூடவே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு 50 ml ஜியை சேர்த்துக்கலாம். எண்ணெயை கம்மி பண்ணிவிட்டு நம்ம ஜியை அதிகமாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் ரெடி. இது போல் ஒரு அருமையாக வந்து ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிவிட்டு கூடவே வந்து நம்ம கத்திரிக்காயுடைய சாம்பார், பொங்கலுக்குன்னே சொல்லி கோட்சான்வாங்க, அந்த மாதிரி ஒரு சாம்பார் வந்து செஞ்சு இது போல் நீங்கள் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா இதனுடைய டேஸ்ட் வேறு லெவலுங்க. அடுத்த வீடியோவில் இந்த சாம்பார் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக போடுறேங்க. கூட ஒரு மெது வடை வச்சு சாப்பிட்லாம். நன்றி மக்களே, வேறு ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம்.